திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி 12ஆம் கால யாகசாலை பூஜை நடந்தது. திருமுறை பாராயணம், வேத பாராயணத்துடன் இந்த பூஜை நடைபெற்றது. இதையடுத்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கும்பங்கள் ஊர்வலமாக ராஜகோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. ராஜகோபுர உச்சியில் நடந்த சிறப்பு பூஜைக்கு பிறகு கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தமிழில் மந்திரங்கள் முழங்க தங்க குடத்தில் இருந்த புனித நீர் ராஜகோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டது. அதே நேரத்தில் மூலவர், சண்முகர், ஜெயந்திநாதர், வள்ளி தெய்வானை, குமர விடங்க பெருமாள், நடராஜர் மற்றும் உள்வழி பரிவாரமூர்த்தி விமான கலசங்களிலும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷம் எழுப்பி பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது 20 ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடாதிபதி, திருவாடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம், கந்தபுரி ஆதீனம் அமைச்சர்கள் சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி ஆட்சியர் உட்பட பல முக்கியஸ்தர்கள் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றனர். திருச்செந்தூர் நகரின் பல இடங்களில் 65க்கும் மேற்பட்ட LED திரைகள் அமைத்து கும்பாபிஷேக நிகழ்வு ஒளிபரப்பு செய்யப்பட்டதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஜப்பான், கனடா, இலங்கை உள்ளிட்ட வெளிநாட்டு பக்தர்களும் கலந்து கொண்டு முருகனின் பேரருளை பெற்றனர். கோவிலில் இருந்து ஐயா வைகுண்டர் அவதாரபதி கடற்கரை வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த 6100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தமிழகம் முழுவதும் சாலை மேம்பால பணிகளுக்கு 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் 3268 கிலோமீட்டர் நீளத்திற்கு பல்வேறு பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு முழுவதும் 14 புறவழிச்சாலைகள் அமைக்க 1713 கோடி ரூபாயும், ஆற்றுப்பாலம் சாலை விரிவாக்கம், மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 250 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதில் தமிழகத்தில் தொமுச உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் பங்கேற்கப் போவதாக அறிவித்துள்ளன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழிற்சங்க நிர்வாகிகள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இந்த போராட்டத்தால் பேருந்துகளும் ஆட்டோக்களும் இயங்காது என கூறப்படும் நிலையில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓட்டுநர்கள் என பலரும் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், திருத்தி அமைக்கப்பட்ட 44 தொழிலாளர் நலச் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், பொதுத்துறையை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் வேலைநிறுத்த போராட்டமானது நடைபெற உள்ளது.
சென்னையில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் 2,96,12,000 ரூபாய் பணத்தை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சென்னை பெருநகர காவல், சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையங்களில் 146 புகார்தாரர்களின் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்படி 2,96,12,000 ரூபாய் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 15,30,22,423 ரூபாய் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இணைய வழியில் தொடங்கியது. 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் மொத்தம் 699 இடங்கள் உள்ளன. மாற்றுத்திறனாளி பிரிவில் உள்ள 38 இடங்களுக்கு 137 பேரும், விளையாட்டு பிரிவில் 363 பேரும் கலந்தாய்வில் பங்கேற்கின்றனர். இதேபோல முன்னாள் ராணுவத்தினரின் குடும்பத்தினருக்கான 11 இடங்களுக்கு 12 பேர் பங்கேற்கின்றனர். இந்த கலந்தாய்வில் மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கல்லூரிகளை இணைய வழியில் பட்டியலிட வேண்டும். அதன்பின் இணைய வழியில் வெளியிடப்படும் மாணவர்களுக்கான உத்தேச கல்லூரி ஒதுக்கீடு ஆணையை மாணவர்கள் உறுதி செய்ய வேண்டும், இல்லையெனில் நிராகரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவின் ஜாமீன் மனு மீது செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்திய புகாரில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது ஸ்ரீகாந்திடம் போதைப்பொருள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என அவரது தரப்பில் வாதிடப்பட்டது. இதேபோல கிருஷ்ணாவிடம் நடத்திய மருத்துவ பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தியது நிரூபிக்கப்படவில்லை என அவரது வழக்கறிஞர் வாதிட்டார். எனினும் குற்றஞ்சாட்டப்பட்ட பிரதீப்குமார் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்தையும் கிருஷ்ணாவையும் கைது செய்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்கள் மீது செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி நிர்மல்குமார் தெரிவித்தார். நாமக்கல்லில் ஜொமேட்டோ, ஸ்விக்கிக்கு மாறாக ஜாரோஸ் என்ற புதிய உணவு டெலிவரி செய்யும் செயலி ஹோட்டல் உரிமையாளர்கள் சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் உணவு டெலிவரி செய்யும் செயலி நிறுவனங்களுக்கும் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது. இதனால் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்களுக்கு உணவு வழங்காமல் ஹோட்டல் உரிமையாளர்கள் நிறுத்தி வைத்தனர். இந்நிலையில் நாமக்கல்லில் ஜாரோஸ் என்ற புதிய உணவு டெலிவரி செய்யும் செயலி ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் ராம்குமார் தலைமையில் துவக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் பங்கேற்றனர். தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவிற்கு நில மோசடி வழக்கில் நுகர்வோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு ப்ரமோஷனில் ஈடுபட்டதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இவ்விவகாரத்தில் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் திட்டமிட்ட நிலங்களில் உரிய அரசு அனுமதிகளை பெறவில்லை என்றும், மேலும் நிறுவனத்தால் முதலீட்டாளர்களுக்கு பணம் திருப்பி வழங்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதில் அந்த நிறுவனத்தின் ப்ரமோஷனில் ஈடுபட்டதாக மகேஷ் பாபு சுமார் 3.4 கோடி ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் ரங்காரெட்டி மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தை அணுகிய நிலையில் மாவட்ட நுகர்வோர் ஆணையம் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் நடிகர் மகேஷ் பாபுவிற்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஹிமாச்சலில் மழை பாதிப்புக்கு 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கனமழை, திடீர் மேக வெடிப்பு, வெள்ளம் ஆகியவற்றின் காரணமாக ஹிமாச்சலில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கனமழை பாதிப்புக்கு இதுவரை சுமார் 74 பேர் உயிரிழந்திருப்பதோடு 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலர் காணாமல் போய் இருப்பதோடு 400 கோடி ரூபாய்க்கு மேல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் எலான் மஸ்க் புதிய கட்சி தொடங்கியது அபத்தமானது என்று டொனால்டு டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள டொனால்டு டிரம்ப்,
அமெரிக்காவில் இரு கட்சி முறை இருந்து வருகிறது என்றும் 3வது கட்சியை தொடங்குவது குழப்பத்தை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்சி தொடங்குவது எலான் மஸ்கிற்கு வேடிக்கையாக இருக்கலாம் என்றும், ஆனால் அது அபத்தமானது எனவும் அதிபர் டிரம்ப் காட்டமாக விமர்சித்துள்ளார்.